கர்த்தரும் இரட்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசுவின் இளைப்பாறுதல் ஊழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் எமக்கு ஏவுதலாய் தந்த வேத வசனம் சங்கீதம் 138:3 நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்ற வேத வசனம் நம்மை தைரியப்படுத்துகிற தேவன். எப்பெல்லாம் நம்ம சோர்ந்து போகிறோமோ அப்பெல்லாம் நம்மை தைரியப்படுத்தி நம்மை வழி நடத்துவார். பலனற்று போகும்பொழுது பலப்படுத்தி சகாயம் உண்டு பண்ணுவார். நீ கூப்பிடும் பொழுது மறு உத்தரவு கொடுப்பார். அதுதான் தாவீது அறிந்திருந்து தான் நான் கூப்பிட்ட நாளிலே மறு உத்தரவு அள்ளினீர். அப்போ அவன் கூப்பிடும் பொழுதெல்லாம் கர்த்தர் மறு உத்தரவு அள்ளினார், அவனை வழி நடத்தினார். அவன் பலனற்று போகும்போது பலப்படுத்தினார், தைரியம் இல்லாமல் நிற்கும்போது தைரியப்படுத்தினார். அப்போது அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். அவர் நீ கூப்பிடும் பொழுது மறு உத்தரவு கொடுக்க வேண்டுமானால் நாம் எப்படியா இருக்க வேண்டும்? பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனோடு உறவாட முடியாது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனோடு ஒன்றி இருக்க முடியாது. அப்போ பாவத்தை விளைவித்து பரிசுத்தத்தை குலைத்து தேவனை நம்ம விட்டு பிரிப்பது தான் பிசாசனுடைய நோக்கம். தாவீது கூப்பிட்ட பொழுது மறு உத்தரவு அருளினார் என்றால் தாவீது தன்னை எப்படி திடப்படுத்தி வைத்திருந்தான்? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டே இருந்தான், கர்த்தருக்கு பயந்திருந்தான். அவன் சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறார். அவன் தைரியமற்று நிற்கக்கூடிய நேரங்கள் எல்லாம் தைரியப்படுத்தி வழி நடத்தி இருக்கிறார். காலங்கள் எப்படியோ நாம் மாறலாம். இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் நமக்கு இரத்த ஓட்டங்கள் இருக்கிறது சரீரத்தில், அதனால் பலவிதமான வார்த்தைகளை பேசுவோம், நம் பலத்தினால் எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்தி கொள்ளலாங்கிற தைரியம் நமக்குள் இருக்கும். ஆனால் இந்த தைரியத்தில் நீ எல்லாவற்றையும் வெல்ல முடியாது. உடல் ஆரோக்கியம் முக்கியம், உடல் ஆரோக்கியம் முக்கியம். ஆனால் இந்த ஆரோக்கியத்தை வைத்து வருகிற பாடுகளும் நிந்தைகளிலிருந்து தப்ப முடியாது. அதனால தான் அவர் அறிந்திருந்தார். ஒருவருடைய வார்த்தை சொல் போதும் ஒரு மனிதனுடைய முகத்தை கற்கிட, பலனற்று போக. நீ எதை நம்பி இருக்கிறாயோ அது உன்னை விட்டு விலகி போய்விட்டால் எல்லாம் போச்சு. நம் வாழ்க்கையில் வேறு எதுவுமே செய்ய முடியாது, தைரியம் போயிடும். எதெல்லாம் நீ நம்பி கொண்டு இருக்கிற, இது நமக்கு செய்வார்கள், இது நமக்கு கிடைக்கும், இப்படிலாம் நம்ம சேர்த்து வைத்தவைகள், அவைகள் உன்னை விட்டு விலகும் பொழுது, காணாமல் போகும் பொழுது, பொன்னும் பொருளையும் கூட சரீரம் ஆரோக்கியம் இருந்தால் அதை மீட்டு விடலாம், சம்பாதித்து விடலாம். ஆனால் நம்மை விட்டு நண்பர்களோ உறவினர்களோ பாதி சரீரமாகிய மனைவியோ கணவரோ பிள்ளைகளோ ஏதோ ஒரு இழப்பு, ஏதோ ஒரு இழப்பு. அந்த இடத்துல நாம் எப்படி தைரியமாக நிற்க முடியும்? எப்படி பலனோடு நிற்க முடியும்? அதான் பழைய ஏற்பாடில் நாம் வாசிக்கும் பொழுது யோபுலாம் தன் பிள்ளைகள் ஒரே நாளில் 10 பிள்ளைகளும் மறித்த உடனே தன் வஸ்திரங்களெல்லாம் கிழித்து கொண்டு புழுதியை தன் தலையின் மீது போட்டுக்கொண்டு புலம்பி அழுதான். அப்படிதான், இழப்புக்கு ஈடு ஒன்றுமே இல்லை. தேசத்துக்கு வருகிற போராட்டத்தை பார்த்து
சாபத்தை பார்த்து அநேகர் சாம்பலில் உட்கார்ந்து உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. நீ நெருக்கத்தில் இருக்கலாம், பலனட்டு போயிருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் இருதயத்தை உடைத்திருக்கலாம். ஆனால் நீ கூப்பிட வேண்டியது கர்த்தரை. தாவீது கர்த்தரை கூப்பிட்டான். அதனால தான் மறு உத்தரவு அவர் அருளினார். எல்லா காலகட்டத்திலும் நீ கூப்பிடும்போது இறங்குகிறது ஒருவர் கர்த்தர் தான். அவரால் மாத்திரம்தான் எல்லா கட்டத்திலும் உன்னை காக்க முடியும், உனக்கு தைரியத்தை கொடுக்க முடியும், பலனட்டு நிற்கும் பொழுது பலனை கொடுக்க முடியும், உன்னை வழி நடத்த முடியும், நீ இருக்கிற சூழ்நிலையை மாற்றி போட முடியும், இழந்ததை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். உறவுகளோ, நம் உடன் பிறந்தவர்களோ, நம் பிள்ளைகளோ, பெற்றோர்களோ ஏதோ ஒரு இழப்பு, மரித்திட்டார்கள், நம்மை விட்டு போய்விட்டார்கள் என்றால் மரித்த பிறகு அவர்களை பார்க்க முடியாது. அப்போ அந்த இடத்துல உன்னை தேற்றுவதற்காக, உன்னை தைரியப்படுத்துவதற்காக, உன்னை வழி நடத்துவதற்காக கர்த்தர் ஒருவர் தான் இருக்கிறார். எல்லா ஆசீர்வாதமே இருக்கட்டுமே, மனைவியோ கணவரோ தவறிவிட்டார்களானால் அந்த இடத்துல யார் எது சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் கடந்து வந்தேன். என் மனைவியுடைய நித்திரைக்கு அப்புறம் அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரையான பின்பு ஒரு கட்டத்தில் என்ன செய்வது, அடுத்தது என்ன அப்படிங்கிறதை புரியாமல் அறியாமல் நிற்கும் பொழுது, அப்பொழுது என்னுடைய கூக்குரல்லாம் கர்த்தரை நோக்கி தான் இருந்தது. பலனற்று போய்விட்டேன், தைரியம் இழந்து போயிட்டேன். பிள்ளைகளை வழி நடத்தணும், பிள்ளைகளை ஒரு வழிக்கு கொண்டு வர வேண்டும். எதுவுமே தெரியாத என்னை நான் எப்படி குடும்பத்தை நடத்துவது என்று பல கேள்விகள். கர்த்தரை தான் நோக்கி கூப்பிட்டேன். அவர் மறு உத்தரவு அருளினார், பலப்படுத்தினார், தைரியப்படுத்தினார். இன்னைக்கு அவர்கள் நித்திரை 2015 மே 24ஆம் ஆண்டில் அந்த காரியங்கள் நடந்தது. அதிலிருந்து இந்நாள் வரைக்கும் என்னை வழி நடத்துகிறார். 2016 நான் இந்த ஊழியத்தை எடுத்து செய்யும்படி கர்த்தர் அழைத்தார். அப்போ அந்நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் என்னை தைரியப்படுத்தி, எங்கெல்லாம் பலனற்று போகிறதோ அங்கெல்லாம் பலனை கொடுத்து, கூப்பிடும் பொழுதெல்லாம் மறு உத்தரவு அருளி என்னை நடத்தி கொண்டு இந்நாள் வரைக்கும் இந்த ஊழியத்தை செய்வதற்கும் கிருபை பாராட்டினார். அன்னைக்கு இருந்த பிள்ளைகள் இன்னைக்கு வளர்ந்து பெருகிட்டு கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த நாளில் என்ன நடக்குமோ இனி அப்படிங்கிற ஒரு வேதனைக்குரிய ஒரு சூழ்நிலை. தைரியப்படுத்தினார், பலப்படுத்தினார், இம்மட்டும் நடத்தினார். உங்களையும் நடத்துவார். அதற்கு நீங்கள் கூப்பிட வேண்டியது கர்த்தரை. நீங்கள் கூப்பிட்டால் நிச்சயமாய் மறு உத்தரவு அருளுவார். என்னை நடத்தினது போல, தாவீதை அந்த நாட்களில் நடத்தினது போல உங்களையும் நடத்துவார். அதனால் சூழ்நிலைகளெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. இனி என்ன நடக்கும் என்று கவலைப்படாதீர்கள். எல்லாத்தையும் கர்த்தர் சரிப்படுத்துவார். அதற்கு நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அவர் ஒருவரால் மாத்திரம்தான் நம்மை மீட்டெடுக்க முடியும். அவர் ஒருவராலே மாத்திரம்தான் நம்மை விடுதலை செய்ய முடியும். அவர் ஒருவராலே மாத்திரம்தான் பலனை கொடுக்க முடியும். அவர் ஒருவராலே மாத்திரம்தான் தைரியப்படுத்த முடியும். அதனால் அவரை நோக்கி கூப்பிடுகிற அனுபவம் நமக்குள் இருந்தால் நிச்சயமாக சூழ்நிலைகள் மாறி போய்விடும்.
எனவே இந்த வேத வசனத்தின்படி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். என்னோடு இணைந்து ஜெபிங்கள். நிச்சயமாய் கர்த்தர் இருதயத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவார். நன்றி தகப்பனே, இந்த வேத வாக்கியத்தின் படியாக நீர் ஒவ்வொருவரையும் தொடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை பலனற்று போய் தைரியமற்று போய் போராடி கொண்டு இருந்தார்களானா, தாவீது கூப்பிட்டது போல கர்த்தரை கூப்பிடுகிற ஒரு அனுபவம் இருக்கட்டும். கர்த்தரை கூப்பிட்டு அப்பா அவரிடத்திலிருந்து மறு உத்தரவை பெற்று அதன்படி நடக்க கிருபை செய்வீராக. எங்கள் நெருக்கங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும், எங்கள் துயரங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். எங்களை தைரியப்படுத்துகிற தேவன், எங்களை பலப்படுத்துகிற தேவன் எல்லா சூழ்நிலையும் மாற்றி போட்டு எங்களை வழி நடத்தும்படியாக இந்த வேளையிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, எங்களுக்கு விரதமாய் போராடுகிற சத்ருவின் வல்லமைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாகி போவார்களாக. எல்லாம் மறைந்து போகட்டும், எல்லா பாடுகளும் நீங்கி போகட்டும். எங்களோடு இடைப்படுவேராக, ஒவ்வொருவரையும் தொடுவேராக, சாட்சியாய் மாற்றுவேராக. எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துக்கிறோம். உங்களுடைய கிருபை எங்களை தாங்கி கொள்ளட்டும் என்று இந்த வேளையில் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த ஜெபத்தை கேட்டு மறு உத்தரவு கொடுத்து எங்களை வழி நடத்துவீராக. இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துவாராக. உங்களுடைய விண்ணப்பங்களை தெரிவித்து ஜெபிப்பதற்காக தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் தொடர்பு கொண்டு ஜெபித்து கொள்ளலாம். சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேகர் சாட்சிகளை பகிர்ந்து வருகிறீர்கள். அந்த சாட்சியில் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.